காத்தடிக்குது, மழை வரும் போல இருக்கு. இந்த பையன் எங்க போனானே தெரியலையே. இந்த கருப்ப மணிப்பயலோட சேர்ந்து எங்கேயாவது குடிச்சிட்டு கும்மால் அடிச்சிட்டு கிடப்பான். ஒரு நாளாவது நேரத்தோட வந்து படுத்தம்னு இருக்கானா? இன்னைக்கு வரட்டும். ஐயா வாங்கய்யா. என்னய்யா ஏன் வீடு தேடி வந்திருக்கீங்க? உள்ள வாங்கய்யா. என்னையா பேசாம இருக்கீங்க? அவன் பேச மாட்டான். பொண்ண பேத்துட்டான். இந்த பொண்ண பேத்துட்டான். என்னடி பாக்குற? நான் தான் எவ்வளோ ஒருத்தி கைய என் பையன் பிடிச்சி இழுத்தாங்கிறதுனால அவனை அவமானப்படுத்தினிய. இன்னைக்கு அந்த பொண்ணையும் அவங்க அப்பனையும் சேர்த்து கூட்டு வந்திருக்கிறேன். யாரால என்ன செய்ய முடியும்னு காட்டுறேன். இவன் என்னத்தை கிழிக்க போறான். இந்த ஏரியால ஒவ்வொருத்த முன்னாடியும் உன்னை அவமானப்படுத்த போறேன். அப்புறம் பாக்குறேன் ஏன் உனக்கு சப்போர்ட்டுக்கு வர்றான்னு. ஒவ்வொருத்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஒருத்த விடாம ஏன் வெளியே வர சொல்ல. வாங்க சார், உங்க வேலை முடிஞ்சு போச்சு. வாங்க. உன் பொண்ணை பத்தி ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நல்ல இடமா பார்த்து நானே ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். என் பையன் கூட படுத்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி டியூட்டி பாக்கணும்ல. போய் ரெஸ்ட் எடுங்க. போயா சரி பசங்களா. அன்னைக்கு இந்த வெள்ளையம்மா என் பையனை விளக்கு மாத்தால அடிச்சத விளக்கு புடிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்தீங்கல்ல. இன்னைக்கு அவளையே அவமானப்படுத்த போறேன். எல்லாம் நல்லா வேடிக்கை பாருங்க. எப்படி எப்படி ஒரு பொண்ணு அவமானப்படுறத இன்னொரு பொண்ணு நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாளா? இன்னைக்கு உன்னையே அவமானப்படுத்த போறேன். எந்த நாய் உன்னை காப்பாத்த வருதுன்னு பாத்துறேன். என் மேல கைய வச்ச அறுத்து அதையும் தான் பாத்துறேன்.
ஐயோ ஐயோ வலி போட்டு இப்படி அடிக்கிறியே அட சாமி ஐயத்தா நானா சாக போறவன ஏன்டா வீணா அடிக்கிறீங்க? பாவம் தாய்க்கு ஒண்ணு தனையை காப்பாத்த பறந்து வந்தான், வந்த நேரத்திலேயே பறந்துட்டான். இப்ப உன்னை எந்த நாய் காப்பாத்த போகுதுன்னு பாக்குறேன். என் மானவம் அவமானம். வாழ்நாள் பூரா இத நீ நினைச்சு நினைச்சு சாகணும். இத்தனை பேருக்கு முன்னால என் பிள்ளைய அடிச்சு என்னையும் அவமானப்படுத்திட்டு போறில்ல, இப்ப சொல்றேன்டா, எந்த கைய முந்தானைய தொட்டுதோ அந்த கைய முறிச்சு, எந்த காலைய பிள்ளைய எட்டி உதைச்சதோ அந்த காலை ஒடிச்சு, உன் வேட்டி அவுத்து கோவணமாக்கி உனக்கு கரும்புள்ளி தம்புள்ளி குத்தி உன்னை கழுத மேல ஏத்தி, இதே ஜனங்களுக்கு முன்னால நீ ஊர்வலமா வந்து அவமானப்படுற வரைக்கும் நான் சீலையே கட்ட போறதில்ல. அது வரைக்கும் இந்த கருப்பு போர்வதாண்டா எனக்கு சீலை. இது நான் கும்பிடுறாண்ட ஆத்தா மேல சத்தியம். நீ பெரிய பாஞ்சாலி, இந்த வலிப்பு வந்து கிடக்குறானே அர்ஜுன, நீங்க 2 பேரும் சேர்ந்து சபதத்தை நிறைவேற்ற போறீங்களோ, அதுக்கு இன்னொருத்த பிறந்து வரணும்டி. வருவான்டா, வருவான். நான் கும்பிடுறாண்ட ஆத்தாவுடைய அருளால கண்டிப்பா வரத்தான் போறான், நிச்சயமா வரத்தான் போறான், சத்தியமா வரத்தான்டா போறான். பார்த்தா பணக்கார பிள்ளையாட்டம் தெரியுது. ஐயோ பைத்தியம் பைத்தியம் பைத்தியக்கார. அழுவுறியா? அழு, நல்லா அழுடா. நீ பிறந்ததுல இருந்து உன்னை நான் அழ வச்சு பார்த்ததே இல்லை. அழு. நீ பிறந்த உடனே
என் தாலி போச்சு. வருத்தப்பட்டேன். நீ நடந்தப்போ என் சொந்த பந்தமெல்லாம் போச்சு. சங்கடப்பட்டேன். நீ வளர்ந்த ஆளானப்போ நான் பட்ட கஷ்டமெல்லாம் தீரப்போகுதுன்னு ஆனந்தப்பட்டேன். மண்ணை நம்பித்தாண்டா மரம் இருக்கும். ஆனா இந்த பாவி உன்ன மாதிரி ஒரு மரத்தை நம்பியே மண்ணாயிட்டேன்டா. உன்னை நம்பித்தாண்டா இந்த உசுரே இருக்கு. உசுரை விட பெருசு மானம். அந்த மானமே பறி போனப்போ பிள்ளையா இருந்து நீ என்ன காப்பாத்த முடியலையே. அதுக்கு காரணம் நான் உன்னை வளர்த்தன முறை. பிறந்தப்ப வெறும் பிள்ளையா இருந்த ஒன்ன விளையாட்டு பிள்ளையா வளர்த்துட்ட. அது இப்ப எனக்கே வேணையா வந்து முடிஞ்சிருச்சு. நான் பிறந்தது சாமியை கும்பிட்டுதல். எனக்கு எல்லாமே நீதான். ஆமாமா, எனக்கு ஒரு நல்ல அம்மாவை கொடுத்த ஆண்டவன் உனக்கே ஒரு நல்ல பிள்ளைய கொடுக்க போயிட்டான். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. எனக்கு அந்த ஆசா நல்ல பிள்ளையத்தான் கொடுத்திருக்கா. ஆமாப்பா, பெற்றவளுக்கு தான் தெரியும் பிள்ளையோட பெருமை. இந்த பிள்ளைய நம்பித்தாண்டா நான் சவாலே விட்டேன். அதுக்கு நான் கும்பிடுற அந்த ஆத்தா கண்டிப்பா அவனுக்கு எல்லா சக்தியும் கொடுப்பா. அந்த ஆத்தா மேல பாரத்தை போட்டு உன்னை நான் ஒரு ஆம்பளை சிங்கமா மாத்தி காட்டுறேன். எந்திரி எந்திரி. என்ன பாக்குற? நான் ஏன் இன்னும் உசுரோட இருக்கேன்னு பாக்குறியா? என்னைக்கு ஒருத்தன் 10 பேருக்கு முன்னால என் புடவை இழுத்து என்ன அவமானப்படுத்தினானோ அன்னைக்கே நான் உசுர விட்டுருக்கணும். நான் ஏன் இருக்கிறேன்? ஒண்ணுமே தெரியாத ஒரு பிள்ளைய என்கிட்ட கொடுத்திருக்கியே, அதுக்காகத்தான். ரொம்ப விளையாடுறம்மா, முடியாதம்மா. உன் விளையாட்டை தாங்கிறதுக்கு என் உடம்புல சக்தி இல்லம்மா, சக்தி இல்ல. இப்ப சொல்றேன், இனிமே இவன் என் பிள்ளை இல்ல, உன் பிள்ளை. உன் பிள்ளைக்கு எல்லா சக்தியும் கொடுத்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதுக்காக இந்த மஞ்ச காப்ப உன் பிள்ளை கையில நான் கட்டுறேன். இத்தனை வருஷமா நான் போட்டிருந்த திட்டம் கைகூட நேரத்தை அப்படி காரியத்தை கெடுத்துட்டேன். துரோகி முதலாளி, அடிக்கடி ஆத்திரப்படாதீங்க. மூல வியாதி தான் வரும். ஒழுங்கா இந்த மாஸ்டர் பிளான் மெய்யப்பனுடைய ஐடியாவை கேட்டு பொறுப்பை என் கையில கொடுத்திருந்தீங்கன்னா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? நீங்க தான் யாருக்குமே தெரியாம பாய முடியா. வெளி உலகமே தெரியாம வளர்ந்தாவன் இந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. நம்ம ஆளுங்களை கூட்டி போய் அந்த ஊமையை எங்க இருந்தாலும் சரி இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம பங்களா கூட்டி வேண்டிய உங்க பொறுப்பு. சரிங்க முதலாளி. இவனை சோறு கஞ்சி கூட கொடுக்காம பட்டினி போடுங்கடா. குடிக்க தண்ணி கூட கொடுக்கப்படாது. பாக்கட்டுங்க. பாயா நீயா என்னடா கோட்டு சுட்டுலாம் மாட்டிருக்க? எங்கேயாச்சும் வாடகை பிடிச்சியா? பாருங்க சார், இப்படி டிப்டாப்பா இருந்துட்டு சரக்க வாங்கி குடிச்சிட்டு துரை மாதிரி போய்கிட்டே இருக்கா சார். துரை மாதிரி இல்லையா, துரையே தான். ஏய், ஒழுங்கா வர்றியா இல்ல நான் தட்டு தட்டட்டுமா? என்ன சிரிக்கிற? ஏர் இந்தியா மகாராஜா மாதிரி போட்டா. பாத்தியா ஐயா, அனுபவம் பேசுது. எனக்கு பயந்துகிட்டு வந்த உடனே குத்தத்தை ஒப்புக்கிட்டு சார்ஜ் ஷீட்ல கையெழுத்து போட்டான். போட்டா இதான் ஐயா, பேட்ட பசங்க தண்ணிய போட்டா லோலாயத்தனம் தாங்க முடியாது. ஏப்பா, நீ ஒண்ணும் விலங்கு மாற்ற அளவுக்கு பெரிய கிரிமினல் உட்கார்றா நியூசன்ஸ்.
இன்னைக்கு தாண்டா அது ஓடிச்சு. ஹலோ, நான் செல்வராஜ் பேசுறேன். ஐயா இருக்காங்களா? அப்பாவா? கொஞ்சம் இரு. அப்பா, எந்த கழுவிட்டா அப்படி கத்தி பேசுற? கழுதெல்லாம் இல்ல, நீங்க போடுற எச்சி எலும்பு கலைகிற போலீஸ். ஓ, அந்த பேயா வச்சு நானே பேசிக்கிறேன். என்ன கழுது செல்வராஜ்? கழுதை கிடைச்சானா? வணக்கம்ங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த துரையை பிடிச்சு கொண்டாந்துட்டேங்க. அப்படி போ, உள்ள வச்சுட்டீல்ல? ஆமாங்க, பாருங்க, கொண்டாந்து உட்கார வச்சிருந்தேன். சீலிங் ஃபேன் இழுத்து போட்டு உடைச்சான். என்னையா கதை ஒரு அவனே ஒரு காக்கா வலிப்பு கேச்சு வலிப்பு வந்து வேணா பிடிச்சிருப்பான். நீங்க வேணா வந்து பாருங்க. பாட்டி தண்ணிய போட்டு பயங்கர லொல்லு பண்ணிச்சு. பிடிச்சு உள்ள தள்ளிட்டேன். ஏய், இந்தா கொட்டிக்கா. வெறும் தண்ணிய ராவா அடிச்சிருப்பான் போல இருக்கு. பேசவே மாட்டேங்கிறான். ஊமை கொட்டா மாதிரி இருக்கான். பேச வைக்கணுங்கிறதுக்காக கான்ஸ்டபிள் இப்பதான் 2 ஆப்பம் வாங்கி கொடுத்திருக்கான். என்னது ஆப்பம் வாங்கி கொடுத்தியா? வந்து அப்பனை உன் செவனி பெஞ்சுக்க. அம்மா, ஐயோ, என்னடா ரவுஸ் விடுற? தொலைச்சிருவேன், தொலைச்சி. சங்கர், நீங்க கவரிங்க. இதுதாங்க குதிரவால. இந்த தம்பி 100 ரூபாய்.